10th யூனிட் 1 சயின்ஸில் லா ஆஃப் மோஷனோட 2 மார்க் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீஃப் கொஷின்ஸ். இங்கே பாருங்கள், மொத்தமாக உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை தான், கீ ஆன்சர்ஸ் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின், இனர்ஷியா. டிஃபைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். இனர்ஷியா, the inherent property of a body to resist any change in its state of rest or in state of motion unless it is influenced upon by external force. எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அது இது பண்ணுற, லைக் அதை அட்டாக் பண்ணுற வரைக்கும் அதோட மோஷன் வந்து அதுக்கு எந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டும் இருக்காது. லைக் எப்படியும் ஷேக் ஆகாது, மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கிளாசிஃபிகேஷன் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். செகண்ட் கொஷின், கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைப். ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஆக்ட் அலாங் த ஆப்போசிட் டைரக்ஷன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லா பாயிண்ட்ஸுமே, லைக் எல்லா வேர்ட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தேர்ட் கொஷின், இது ஒரு சம். லைக் இஃப் 5n and 15n forces are acting opposite to one another, find the resultant force and the direction of action of the resultant force. அதுக்கு ஃபோர்ஸ் வந்து 5n, ஃபோர்ஸ் 2 வந்து 15n, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து Fr நம்ம டினோட் பண்ணுறோம். F1 மைனஸ் F1, அதாவது ஃபோர்ஸ் 1 மைனஸ் ஃபோர்ஸ் 2, 5 மைனஸ் 15 மைனஸ் 10n. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அண்ட் த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபோர்ஸ் 2 வந்து எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் 2 அந்த டைரக்ஷனில் தான் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ்லாம் மட்டுமே எழுதினீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் ஒரு சம் கொஷின் தான். டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். லைக் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு சாரி, இது சம் கிடையாது. நான் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட்க்கு இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன், அது காட்டுறேன். எனக்கு அந்த பிக்சர் காணும், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இல்லைனா நான் இந்த வீடியோவிலே லாஸ்ட்டில் ஆட் பண்ண பார்க்குறேன். லைக் மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் ஆர் கிராம்னு வரும். வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். மாஸ் இஸ் மெஷர்டு வித் பீம் பேலன்ஸ், வெயிட் இஸ் மெஷர்டு வித் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இதை 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். இல்லை நான் மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு புக்லேயும் இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், define the moment of a couple when two equal and unlike parallel forces applied simultaneously at two distant points constitute a couple. A couple results in causes of the rotation of the body. This rotating effect of the couple is known as momentum of couple. Next question போலாம். Next question, state the principle of moments. Principle of moments state that if a rigid body in an equilibrium on the action of a number of like or unlike parallel forces, then the algebraic sum of moments, like clockwise direction is equal to anti-clockwise direction. நீங்கள் அந்த algebraic sum அந்த மாதிரிலாம் எழுதணும் கூட அவசியம் இல்லை. clockwise direction is equal to anti-clockwise direction. ஃபஸ்ட்டு அது என்ன, principle of moment state that if the rigid body is in equilibrium on the action of the number of like or unlike parallel forces, that the clockwise direction is equal to anti-clockwise direction. இது மட்டும் எழுதினாலே கூட போதும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா. உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா 1, 2 and 3 இதில் வந்து ஸ்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 7 மார்க் வரும் ஆர் 4 மார்க் வரும். அதில் நீங்கள் எப்படி படிப்பீங்க, அப்படி அது இல்லைனாலும் இதுலேயும் இருக்குது. லைக் 2 மார்க் இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. Next question, why a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicles? லைக் ஸ்க்ரூஸ்லாம் வந்து டைட் பண்ணுறதுக்கு ஏன் லாங் ஸ்பேனர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா லைக் லென்த் இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், the turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of the application of force is more. Hence, the spanner with long handle is preferred. லைக் தூரமாக இருந்து நம்மளோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். லைக் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஹெட்ஜ் வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ஜோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் லாங் ஹேண்டில்ஸ் இருக்கிற ஸ்பேனர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின்,
While catching a cricket ball, the fielder lowers his hands backward. லைக் ஃபீல்டர் வந்து பால் பிடிக்கிறப்ப அவங்களோட கை பின்னாடி போகுதுல்ல, ஏன் போகுது? அப்படின்னு தான் கேட்குறாங்க. சேம் அந்த அ பால் வந்து வரது லைக் அவங்க வர ஃபோர்ஸ்ல அவங்களோட லைக் வெலாசிட்டின்றத இங்க மீன் பண்றது வந்து ஸ்பீட். ஸோ while catching the ball, the fielder lowers his hands backward, so increase the time during which the velocity of the cricket ball decreases to 0. லைக் ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். அப்பதான் வந்து நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியும். லைக் ஓவர் ஃபாஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னா, அது ஹர்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கேத்த மாரி பேக்வேர்ட்ல கைய பெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து பால பிடிப்பாங்க. தேர்ஃபோர் த இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த பாம் ஆஃப் த ஃபீல்டர் வில் பி ரெட்யூஸ்ட். அதான் அங்க லைக் ஸ்பீட் கம்மியாவறதுனால, அவங்களோட ஃபோர்ஸ் இந்த லைக் பாலோட ஃபோர்ஸ் அந்த பாம்ல படுற அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும், ரெட்யூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஹவ் டஸ் அன் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில்? ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் ஷட்டில்ல எப்படி ஃப்ளோட் பண்றாங்க? லைக் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்பேஸ்ல கிராவிட்டி கிடையாதுன்றது. அங்க வந்து 0 வெலாசிட்டி ஸ்பீட் இருக்கணுன்ற அவசியமே இல்ல. லைக் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அந்த நம்ம அ ஆர்பிட்டல்னா லைக் சுத்தி வருதுல்ல, அந்த மாரி தான் சுத்தி வருவாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த். லைக் எர்த்த சுத்தி போயிட்டாங்க. கிராவிடேஷனல் புல்ல விட்டு தாண்டி போயிட்டாங்க. அதனால ஃப்ரீயா சுத்தி வராங்க. டியூ டூ தேர் ஹியூஜ் ஆர்பிட்டல் ஃப்ரீயா சுத்தி வராங்க. Since space shuttle and astronauts have equal acceleration, they are under free fall condition r equal to 0. லைக் அங்க வந்து gravity இல்ல. Hence both astronauts and the space station are in the state of weightlessness. அவங்களோட வெயிட் அங்க தெரியவே தெரியாது. ஸ்பேஸ்ல அவங்களுக்கு ஒரு வெயிட்டே கிடையாது. 0 கிராவிட்டி இருக்கிறதுனால அப்படின்றாங்க. லைக் இதோட உங்களோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப் முடிஞ்சிருச்சு. லைக் ஃபர்ஸ்ட் லெசனோடது. இதோட 4 மார்க் அண்ட் 7 மார்க் சம்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல வேற ஏதாவது எனக்கு சொல்லுங்க, இத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், லைக் எந்த பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், எந்த பார்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் அதுக்கான வீடியோவ போடுவேன். தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.